உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நான் இந்த சர்ச்சுக்கு 3 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். வரதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு 20 இயர்ஸாக இருந்துச்சு. பிசிஓடி காமனாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அதோடு சேர்ந்து ஏமெனோரோஹியா, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் பீரியட்ஸ், அதுக்கு வந்து 0.5 mgலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 mg வரைக்கும் டேப்லெட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆலோபதி, ஹோமியோபதி, சித்தா எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லா டாக்டர்ஸ் ஏன் உங்களுக்கு சரியாகலன்னு தெரியலைன்னு சொல்லிடுவாங்க டாக்டர்ஸ். அப்போ இங்கே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அண்ணன் வந்து வெனஸ்டே மெசேஜில் ஆசரிப்பு கூடாரம் எடுத்துக்கிட்டு இருந்தார் டாபிக். அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஆன்லைனில். அப்போ தான் ஆவி, ஆத்மா, சரீரம், ஆத்மா ரட்சிப்பு இயேசுவால் வருது, உங்கள் சரீரத்தை மீட்கிறவர் ஆவியானவர் அப்படின்ற அந்த சத்தியம் எனக்குள்ளே போன உடனே அது வரைக்கும் இது என்ன பாவமா சாபமா, இது முன்னோர் செஞ்ச பாவமா அப்படிலாம் தோணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் நான் வந்து ஏசப்பாவோட பிள்ளை, ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். டேப்லெட் கூட வலி தாங்காமல் டேப்லெட்டை வாங்கி வச்சுட்டு நான் நைட்டு ப்ரேயர் பண்ணேன். ஆவியானவரை இந்த ஒரு நைட்டு நான் வெயிட் பண்ணுறேன், நான் கேட்ட சத்தியம்லாம் உண்மைன்னா நீங்கள் கிரியை செய்கிறீங்களா, அந்த டேப்லெட் எனக்கு கிரியை செய்தான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு. பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அந்த பெயினையும் தாங்கிட்டு டேப்லெட் போடாமல் இருந்துட்டேன். அன்னைக்கு அடுத்த நாளே எனக்கு அந்த இதுலேருந்து டெலிவரன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. அப்போ 2 இயர்ஸாக வந்து நான் எந்த டேப்லெட்ஸுமே எடுக்கிறது இல்லை இந்த இதுக்காக. அண்ணன்ட்ட சொன்னப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த டெலிவரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஹெசிடேஷனாக இருந்துச்சு முன்னாடி வந்து சொல்கிறதுக்கு. அந்த பிசிஓடியோட சேர்ந்து என்ன வரும்னா ஸ்ட்ரெஸ்ஸு, எமோஷ்னல் இம்பேலன்ஸ் எல்லாமே வரும். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தேடியும் காணாதிருப்பாய் மாதிரி எனக்குள்ளே இல்லவே இல்லை. அப்புறம் இன்றைக்குமே முன்னாடி வந்து சொல்ல கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பிரபாகரன் அங்கிள் வந்து இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுறப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் மாம்சத்தை கிழித்து கொண்டு வந்த தேவன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். அதனால் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இன்னைக்கு கண்டிப்பாக சாட்சி சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டேன். இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.